ஆமாம் நான் சொன்ன வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஆக்ட்ரஸ் கூட நடிக்கணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்கும். ஆனால் அந்த 10,000 கோடி மக்களுக்கு உண்டான கனவு எங்கள் அண்ணன் நிறைவேற்றினார் நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அது உங்கள் வாயால நீங்களே சொல்லியிருக்கீங்க. இல்லை அதுக்கு முன்னாடி நான் இங்கே உள்ளே வந்த உடனே எனக்கு ஒரு ஷாக்காக ஒன்று இருந்தது. என்னென்னா என்னடா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஹோஸ்ட் பண்ணுறாங்களே ஒரு ஷோவை நினச்சி தான் பார்த்துட்டு இருந்தேன். லைட்டாக திரும்ப சொல்லி பாருங்க அவங்கள. அப்படியே டர்ன் பண்ணுமா அங்கே வருமா கிட்டத்தட்ட இந்த மாதிரியே ஒரு ஷாக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பேசுறது எப்படி இருந்துச்சுன்னா நல்லா இந்த சாந்தோம் சர்ச்சுக்கு அப்படியே கிராஸ் பண்ணும்போது உள்ளது கேட்கும் அந்த மாதிரியே இருந்துச்சு. பட் நல்லா சூப்பரா பண்ணாங்க. உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். ஏதாவது புரிஞ்சா சொல்லுங்க, மைக்ல சொல்லுங்க. மைக் கொடுத்து ஆல் தி பெஸ்ட் மட்டும் புரிஞ்சிருக்கும். ஓகே அரை மணி நேரத்துல கட்டி கொடுத்துட்டாரு போலே தமிழ் ஒரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் என்ன படத்துக்கு அவ்வளோ பில்டப்பாக கொடுக்குறாருன்னா ஓமை கோஷ்னு ஒரு படம் நானும் சன்னிலியோ வச்சிருக்கோம். பேர் ஒரு 3 தடவை சொல்லிருக்கேன். அதான் பேரை சொல்லும் போது குறுக்கு பேசிட்டீங்க கரெக்டா. சன்னி லியோன் அவங்களோட பசங்களுக்கு அஃப்கோர்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறையாவே இந்த மாதிரி தான். ஸோ அந்த படம் ஒரு ஹாரர் காமெடி தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுதான் இதில் ஹாரர் யாரு காமெடியா இருங்க ரெண்டுமே அவங்க தான். அவங்க ஹாரராக வருவாங்க, நம்ம காமெடியாக இருக்கும். அந்த மூவி வெற்றி பெற வாழ்த்துக்கள். எப்படி இருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கூட வந்து ஷீஸ் அஸ்டானிஷிங். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் கூட வந்து ஒரு ஆர்டினேலேருந்து வந்திருக்கக்கூடிய பெர்ஃபார்மர் அவங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கேன் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக எனிவே ஃபர்ஸ்ட் அது கதை கேட்கும் போதே கரெக்டாக அவங்களுக்கு ஏற்ற கதையாக தான் இருந்தது. அண்ட் நமக்கு ஒரு 4-5 லாங்குவேஜுக்கு ரீச் ஆகிற படமாக இருக்கும். ஏன்னா அந்த படம் 5 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுது. தமிழில் எடுத்திருக்கோம், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் அண்ட் கன்னடா. அஃப்கோர்ஸ் லாங்குவேஜே தேவையில்லை, பட் எல்லா லாங்குவேஜுக்கும் தெரியும். பட் இது வந்து 5 லாங்குவேஜில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ மேபி நவம்பரில் மாதிரி பிளான் அதுக்காக தான். ஸோ அந்த படம் அஃப்கோர்ஸ் இந்த நாய் சேகர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த அவார்டுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹீரோவாக நடித்த படம் அவார்டு வாங்குறது ஒரு சைடு, கமர்ஷியலாகவும் ஹிட் ஆகுதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த டைமில் நம்ம கோவிலில் ரிலீஸ் ஆனப்போ அந்த படம் எங்களுக்கு வந்து பெரிய சக்ஸஸ். அண்டு எல்லாமே அந்த படத்துக்கு சிறப்பாக அமைஞ்சது. எங்களுக்காக அனிருத் ஒரு சாங் வந்து கம்போஸ் பண்ணி பாடி கொடுத்தாரு. சிவகார்த்திகேயன் அந்த பாட்டை எழுதி கொடுத்தாரு. அண்ட் ஏஜிஎஸ் அவ்வளோ பெரிய கம்பெனி பிகிலுக்கு அப்புறம் அவங்க பண்ண படம் அதுதான். ஸோ அது எங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸிங்காக இருந்தது. அண்ட் பொங்கல் ரிலீஸு ஒருத்தருக்குலாம் வந்து ஃபர்ஸ்ட் படம் அந்த மாதிரி ஒரு நாளில் ரிலீஸ் ஆகுறது அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. அண்ட் சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆனது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 அன்னைக்கு. ஸோ எல்லாமே ஒரு முக்கியமான நாளில் நடந்தது. அண்ட் எல்லாரும் ஹாப்பி அந்த படத்தினால. ஸோ நானும் ஹாப்பி. இப்போ திருப்பி ஒரு 4-5 படம் இப்போ அதுக்கப்புறம் லீடாக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதோட அனௌன்ஸ்மெண்ட்லாம் அடுத்தது வரும். அமேசிங். வாழ்த்துக்கள் இந்த டீம் சார்பாகவும் இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். ஸோ இட்ஸ் டைம் யூ டு கிவ் யுவர் அவார்ட்ஸ். பட் அதுக்கு முன்னாடி எதுவும் சொல்லணும்னு சொல்லி சொல்லுமா? Nothing, but just you're an amazing actor. I've seen you before also. I've also been a part of one of the shoots where you were also acting, and I was just the background artist back then. Which movie? That you should not ask because Tamil I'm not familiar with. Okay. But thank you so much for whatever you told me. வாழ்த்துக்கள். All the best. Thank you. All the best. நன்றி. ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன். நான் வந்து நீங்கள் ஒரு ஜேர்னி அது எல்லா ஆக்டருக்கும் வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம், இவென்ச்சுவலி நம்மளோட ஒரு எய்ம் என்ன இருக்குது, நம்ம எங்கே போகணும் அப்படின்றத வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் ஒரு பாத்தை கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், தட் டிசர்வ்ஸ் a lot of applause. எங்களுக்குலாம் வந்து ஒரு எனக்கு பர்சனலாக சொல்லணும்னா சிவகார்த்திகேயனே ஒரு ரோல் மாடல் தான். ஏன்னா அவரும் வந்து ஒரு டிவியில் ஹோஸ்ட் பண்ணார். அப்புறம் சின்னதாக வந்து ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டராக நடித்தார் 3ல். இமீடியட்டாக ஹீரோ ஆனார். இன்றைக்கி வந்து அவ்வளோ பெரிய ஹீரோவாக ஆயிருக்காரு. ஸோ அவர்லாம் தான் நமக்கான ஒரு இது. எனக்குலாம் இன்னும் சொல்ல போனால் நான் வந்து சேலம் பக்கத்தில் ஒரு இளம்பிள்ளைன்னு ஒரு ஊரில் இருந்து தான் வந்தேன். எந்த விதமான எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்டும் கிடையாது. இல்லை பார்த்தோன்னே அழகாக இருக்கேன் அந்த மாதிரியும் இல்லை, இல்லை பாடி பில்டர் அதுவும் எதுவுமே இல்லை. பட் என்னவோ கடவுளோட கருணை அண்ட் மக்களோட சப்போர்ட்னால இந்த அளவு ஆயிருக்கு. ஸோ எல்லாருக்குமே நான் எனக்கு மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். லவ் யூ ஆல். ஆனால் உங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் உங்களோட ஹம்பிள் நேச்சர் தான். இவ்வளோ பண்பாக நீங்கள் இருந்து அந்த ஸ்மைல் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து உங்களுக்கு சக்ஸஸோட நான் பெரிய ஒரு சீக்ரெட் அப்படின்னு நான் கருதுறேன். ஓகே, இட்ஸ் டைம் ஃபார் us to see Satish as not just an award winner, an award present பண்ணிடலாம், as a presenter for tonight, ladies and gentlemen. Yes, and moving on to the first category of award, and it goes for the category of best casting director and influencer, and it goes to Rizu Bhai, casting director and founder of Studio One. So I can see here few people cheering up. Please can we have a huge round of applause for him. He's been an amazing gentleman. Ladies and gentlemen, Rizu Bhai, for the best casting director, influencer
for the year. Founder of Studio One, Rizzubai. This award is presented by Sunday Studio members. Fireback on Stars Award, Best Casting Director of the Year 2022. Rizzubai, ஒரு நிமிஷம் அப்படியே பேக்ல படிங்க. என்னடா அவார்டு வாங்கினா ஓகே, நான் அவர் அவார்டு கொடுக்க போறாரு இல்லையே, அவருக்கு ஏன் மைக் கொடுத்தேன் அப்படின்னா, ஆனால் உங்க முன்னாடியே வந்து ரிஷுபாய் வந்து இங்கே பல கலைஞர்களுக்கு வந்து பல நடிகர்களுக்கு வந்து இஸ் பிட் க்ளோஸ் அண்ட் நம்ம சீரியலில் கூட நிறைய பேருக்கு வந்து க்ளோஸாக இருக்காங்க. இப்போ நம்ம ஆர்டிஸ்டே வந்து நிறைய பேர் எவ்வளோ நல்லா வாய்ஸ் எடுக்கிறாங்க நமக்கு தெரியும். ஆனால் நம்ம ரிஷுபாய் வாய்ஸ் எடுத்து நீங்கள் ஆக்சுவலாக கேட்கணுன்றது என்னோட ஆசை. ஆனால் நிஜமாவே இல்லை பையா, நீங்கள் ஆரம்பிங்க. நான் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஃபேப் அவார்ட்ஸ். எனக்கு வந்திருக்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். கண்டிப்பாக எல்லாரோட சுச்சுவேஷன்ஸ் தெரியும், அவார்டு கொஞ்சம் டிலே ஆகுதுன்னா ஆகும். ஸோ வெயிட் பண்ணுறதுக்கு அவங்க சார்பாக நான் அவரோட தேங்க்ஸ் சாரி கேட்டுக்கிறேன். நான் அவார்ட்ஸ் எவ்ரி இயர் பண்ணிட்டு இருக்கேன், தெரியும் அந்த கஷ்டம். டக்குன்னு போகலாம். அண்ட் என்ன வாய்ஸ் ஏதோ ஒரு வாய்ஸ் விஜய் சேதுபதியான வாய்ஸ் வந்து நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் பேசுறதுலேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸ் தான். சொல்லி கொடுத்தாலும் வந்திருப்பேன், புதுசாக எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கேட்குறேன். ஐயா இல்லை எந்த வாய்ஸ்ன்னு சொல்லலை, அது எந்த வாய்ஸ்ன்னு சொல்ல. ஓகே, விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? நம்ம மகன் படம் மாஸ்டர் அப்புறம் கம்மி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ விஜய் சேதுபதி வந்து இந்த ஒரு இல்லை நாய்சேகர் படம் பார்த்துட்டு அவர் வாழ்த்திருந்தாருங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரிஜினலே ஒரு பார்த்துட்டு வாழ்த்தினாரு. அந்த படம் ஓகே, வாழ்த்திருந்தாரு அப்படின்னு பார்க்கலாம். இல்லை ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா ஆக்சுவலாக படம்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப செம்மையாக இருக்கும் பார்க்கும்போது ஃபீல். ஆனால் மனுஷன் படம் பார்க்கும்போது சரி ஒரு நாய் வச்சு ஒரு படம் பண்ணணும்னா இப்படிலாம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு டேரக்டர் யோசிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து டேரக்டர் வந்து பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா அந்த மாதிரி படம் பண்ணணும், செம்ம மேட்ரு இல்லையா, செம்ம பண்ணணும் இல்லையா, அதுக்கு நல்ல நடிகர் தேவை இல்லையா, அந்த நடிகர் தான் சதீஷ் சொல்லி செலக்ட் பண்ணி செம்ம லவ் யூ சதீஷ் வந்து ஆக்சுவலி வந்து அப்போ தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சதீஷ் பண்ணுற காமெடிலாம் ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும், ஒரு மாதிரி நாசமாக இருக்கும், பார்க்க செம்மையாக இருக்கும். லவ் யூ இல்லை ஆக்சுவலி ஒரு மனசில் சிரி பார்த்தீங்கன்னா அந்த சிரிப்பில் வந்து பல பெண்கள் அடிமைகள் பல லவ் பல விஷயங்கள்லாம். லவ் யூ ஸோ மச். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேப் அவார்ட்ஸில் அவார்டு வாங்கலாம், அத்தனை பேரும் வாழ்த்துக்கள். லவ் யூ மிஸ் ஜாலியாக இருங்க. வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று தான், வாழ்க்கையில் அப்பா அம்மா சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு சொந்தக்காரங்க நம்ம நம்ம 10 பேர் க்ளோஸ் கிடையாது, வேஸ்ட். சரியா? நண்பனை கூட வச்சு லவ் யூ ஸோ மச். நன்றி, தேங்க்யூ. எத்தனை லவ் யூ, அவ்வளோ அன்பு கொண்டிருக்கேன் நம்ம ரிஷுபாயிட்ட. ரிஷுபாயிட்ட வாய்ஸ் இருக்கா? இல்லை ஆக்சுவலி வந்து ரொம்ப பிடிக்கும் பிரவீனை. நன்றி. அண்ட் ஆல்ரெடி நான் வந்து ஒரு வாய்ஸ் பேசினேன்னா வாய்ஸ் பேசுனது நான் ஆல்ரெடி பேசிட்டாப்புல தம்பி குரேஷ். நான் போடலான்னு இருந்ததுனால வாய்ஸை அவர் போட்டாப்புல. வேற என்ன நீங்கள் தான் சொல்லலாம், அப்படி முடிச்சுக்கலாம். ஓகே தலை, ஓகே தலை வாய்ஸ் பேசுறாரு. அவருக்காக நம்ம அஜித் சார் வந்து வாழ்த்துனாரு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய விழாக்களுக்கு போகிறதில்ல, நிறைய மேடைகளை பார்க்கறதில்ல. பட் இங்கே வந்து இந்த மாதிரி விழாவை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லா விருதுகளும் வாங்குறவங்களும் சரி கொடுக்குறவங்களும் சரி அதுக்கு தகுதியானவங்க இருக்கும்போது யோசிக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. சந்தோஷமாக இருக்கு. நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ. இது நிழல் வயசு யாரோ உங்களை தப்பா ஏமாந்துருக்காங்க. நானே ஏமாந்துட்டு இருக்கேன். இல்லை வெளியே அங்கே அந்த பசங்க காட்டும் போது அவனை என்ஜாய் பண்ணாங்க. அப்போ நல்லா வச்சு அண்ணே ஏமாத்திருக்காங்க. ஓகே, நன்றி. ரொம்ப super congratulations on your award. Thank you so much. அருமையான வாய்ஸ். Thank you for all the love. For the next award, பாவனா சொல்லுங்க. And it goes to for the category of semi-permanent makeup artist of the year, and for the award winner.